என்னோட இந்த அயர்ன் தோசை தவா நான் இப்ப கொஞ்ச நாளா சப்பாத்தி போடுறதுக்கு, தம் வைக்கிறதுக்குன்னு யூஸ் பண்ணிட்டேன். சுத்தமா தோசை வரவே மாட்டேங்குது. கொஞ்ச நாளா யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன்றதுனால ரஸ்ட்டுமே ஃபார்ம் ஆயிடுச்சு. இது சிம்பிளான மெத்தட்ல எப்படி சீசனிங் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட தோசை தவா, கேஸ்ட் அயர்ன் இல்ல அயர்ன், இண்டோலியம் எதுவா இருந்தாலும் சரி, இதே மெத்தட்ல தான் சீசனிங் பண்ணணும். ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நல்லா சோப் போட்டு இருக்கிற எண்ணெய் பசை எல்லாமே நல்லா போற அளவுக்கு தேய்ச்சு எடுத்துடலாம். இப்ப தவாவ ஸ்டவ்ல லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் தேய்ச்சு விட்டுடலாம். அது நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் ராவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுரு. தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி அத நல்லா கலர் மாற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு அத தூர போட்டுடலாம். அடுத்து ஒரு ஆம்ப்லேட் போட்டு பார்த்தேன். நல்லா எண்ணெய் ஊத்தி அதுவுமே ஒட்டாம வந்துருச்சு. அப்புறமா ஒரு கல் தோசை ட்ரை பண்ணேன். இப்பதான் சீசனிங் பண்றோன்றதுனால எல்லாத்துக்குமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமா மட்டும் ஊத்தணும். கல் தோசையும் ஒட்டாம வந்துட்டு. ஒருவேளை இந்த டைம்ல தோசை வரலன்னா, தவா நல்லா ஹீட் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சூடானதுக்கு அப்புறமா திருப்பியும் ஹீட் பண்ணி கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அப்படியே தவா சூப்பரா சீசனிங் ஆயிடும். நான் லாஸ்ட்டா ஒரு பேப்பர் ரோஸ்ட்மே போட்டேன். இப்ப தவா சூப்பரா சீசனிங் ஆயிட்டு இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.